நிறைய ஆஃபர்ஸோட டிஸ்கவுண்ட்ஸோட வேணும்னா கண்டிப்பாக வேலவன் ஸ்டோர்ஸ் ட்ரை பண்ணுங்கள். நான் அள்ளிட்டேன், நீங்களும் அள்ளிடுங்க. வந்து பர்ச்சேஸ் பண்ணுங்க. வேலவன் ஸ்டோர்ஸ், உஸ்மான் ரோட், டி நகர், சென்னை மற்றும் தூத்துக்குடி. ஐயா, இந்த அரசுங்கிறது இன்னைக்கு பட்ஜெட்டை பாருங்க ஐயா. மத்திய அரசு போஷன் அபியான் திட்டம்னு ஒரு பேருங்க ஐயா. அதாவது 6 வயதுக்கு கீழே இருக்கக்கூடிய குழந்தைகள், கர்ப்பிணி பெண்கள், தாய்மார்களுக்கு ஊட்டச்சத்துக்காக மத்திய அரசு திட்டம், மோடி ஐயா திட்டம். தமிழ்நாட்டில் இன்னைக்கு புது பேர் வச்சிருக்காங்க, ஊட்டச்சத்தை உறுதி செய் அப்படின்னு திட்டத்துக்கு பேர் வச்சு திராவிட மாடல் அரசு பட்ஜெட்ல ஓடி இருக்காங்க. அனைத்து பணமும் கொடுப்பது மோடி ஐயா. அடுத்துங்க ஐயா, 2019 தமிழகத்துல கிராம பகுதியில வெறும் 17% வீடுகளுக்கு மட்டும்தான் குடிதண்ணீர் பைப்பு மூலமா வந்துச்சுங்க ஐயா. மோடி ஐயா ஜல் ஜீவன் திட்டம் என்கின்ற திட்டத்தை கொண்டு வந்து இன்னைக்கு 73% வீடுகளுக்கு குடிதண்ணீர் பைப்பு மூலமா வருது. இன்னைக்கு பட்ஜெட்ல புது பேர் வச்சிருக்கிறாங்க, குழாய் மூலமாக குடிதண்ணீர் திட்டமா. பாருங்க, இதெல்லாம் 3 ஆண்டுகளாக நாம் நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய திட்டங்களுக்கு புது பேர் வைக்கிறாங்க. பிரதம மந்திரியினுடைய வீடு கட்டும் திட்டத்திற்கு புது பேர் இன்னைக்கு கலைஞர் கருணாநிதி கனவு இல்லம் திட்டம். பிரதமரின் கிராம சாலை திட்டத்திற்கு புது பெயர் முதல்வரின் கிராம சாலை திட்டம். மகளிர் சுயஉதவி குழுக்கு வரக்கூடிய எல்லா பணமும் மத்திய அரசு, அதற்கு திராவிட மாடல் மகளிர் சுயஉதவி குழு திட்டம். சகி நிவாஸ், இது போன்ற நகரத்தில் நம்முடைய சகோதரிகள் படிச்சுட்டு இருக்காங்க, வேலை செய்யறாங்கன்னா அவர்களுக்காக ஹாஸ்டல் மோடி ஐயா நடத்துறாங்க. தமிழகத்தில் மட்டுமே 20 விடுதிகள் இருக்கு. இந்த சகி நிவாஸ் திட்டத்திற்கு இன்னைக்கு தமிழக அரசு வைத்திருக்கக்கூடிய பெயர் தோழி விடுதி. நகரங்கள் எல்லாம் பசுமை வழிச்சாலைகளாக மாற்றி கொண்டிருக்கின்றோம். தமிழகத்தில் 10 பசுமை வழித்தறைகள் வந்துருச்சுங்க ஐயா. இன்னைக்கு திராவிட மாடல் அரசு வைத்திருக்கக்கூடிய பெயர் தமிழக பசுமை வழிகள் திட்டம். கடல் நீர் குடிநீராக்கும் திட்டத்திற்கு 1200 கோடி கொடுத்திருக்கோம். இன்னைக்கு அதுக்கு ஸ்டிக்கர் ஒட்டியிருக்காங்க. சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால் ஐயா, மத்திய அரசினுடைய பட்ஜெட் அப்படியே எடுத்து மாநில அரசுக்கு வரக்கூடிய பணத்தை ஒரு பேரை வச்சு வேலை செய்வதற்காக மட்டும்தான் இங்கே மாநில அரசு இருக்கோ தவிர வேற எந்த வேலை செய்வதற்கும் இங்க இல்லைங்க. நான் பாருங்க, திட்டத்தினுடைய பெயர் மத்திய அரசு திட்டத்தின் பெயர், ரெண்டுமே சொல்றோம். அப்ப நீ என்ன பண்ற? மக்கள் வரிப்பணம் தமிழ்நாட்டில இருந்து இவ்வளவு வாங்கியிருக்கீங்க, 1,80,000 கோடி ரூபாய் வரிப்பணம் தமிழகத்துல மாநில அரசுக்கு போயிருக்கு. என்னையா பண்றீங்க? இன்னைக்கு மா சுப்பிரமணியம் அவர்கள் சொல்றார், நம்முடைய சுகாதாரத்துறை அமைச்சருங்க, அவர் இந்த ஓட்டப்பந்தய ரேஸ் எல்லாம் ஓடினதுக்கு அப்புறம், உதயநிதி ஸ்டாலின் பின்னாடி ஓடினதுக்கு அப்புறம், உதயநிதி ஸ்டாலின் நடக்கிற சினிமா பட விமர்சனம் எல்லாம் கொடுத்ததுக்கு அப்புறம் கொஞ்சோண்டு நேரம் இருந்தா அரசு மருத்துவமனை பக்கம் வருவார். இன்னைக்கு பிரஸ் மீட்ல சொல்றாரு, இந்த கலரா இருக்கிற பஞ்சு மிட்டாயை தமிழ்நாட்டில் தடை பண்றோம். எதுக்கு தடை பண்றீங்கன்னா அதை சாப்பிட்டா புற்றுநோய் வந்துருங்கிறார். சரி, ஓகே, நல்லதுன்னா பண்ணுங்க, தவறு கிடையாது. புற்றுநோய் வர்றதை நாம் சாப்பிடக்கூடாது. ஆனா பஞ்சு மிட்டாய் உங்களுக்கு தெரியும், எத்தனையோ சகோதர சகோதரிகள் ரோட்டோரத்தில் வித்துக்கிட்டு இருக்காங்கப்பா. இன்னைக்கு மா சுப்பிரமணியம் அவர்கள் கலர் பஞ்சு மிட்டாயை தடை பண்றேன், அதனால புற்றுநோய் வரும்னு சொல்றவரு, அப்ப டாஸ்மார்க்ல டானிக்கா விக்கிறீங்க? டாஸ்மார்க்ல டானிக் விக்கிறீங்களா? அந்த டானிக் வாங்கி குடிச்சா என்ன உடம்புல சத்து வந்துருங்களா? எப்படி எல்லாம் ஓட்டுறானுங்க பாருங்க, எப்படி எல்லாம். ஏன்னா பஞ்சு முட்டாய் விக்கிறவங்க சாதாரண மனிதர், தடை பண்ணா அவங்க எதுவும் பேச மாட்டாங்க, வாய் திறந்து பேச மாட்டாங்க. ஆனா டாஸ்மார்க்ல சாராய வைக்கிற டிஆர் பாலு சும்மா இருப்பாருங்களா? அவரு கேட்பாரு, ஏண்டா நான் 30 வருஷமா சாராய கம்பெனி நடத்திக்கிட்டு இருக்கேன், இன்னைக்கு வந்து நீ தடை பண்ணுவியா? இதுதாங்க ஐயா அந்த ஆட்சியினுடைய லட்சணமே, இது மட்டும் தான், வேற எந்த லட்சணம் இல்லை. இன்னைக்கு பாருங்க ஐயா, மோடி ஐயா இன்னொரு திட்டம் சொல்றேன் பாருங்க ஐயா. மோடி ஐயா குறிப்பாக நகர பகுதிகள் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக எலக்ட்ரிக் பஸ், மின்சாரத்தில் இயங்கக்கூடிய பேருந்துகள் இந்தியா மூலமாக கொண்டு வருவதற்கான ஒரு திட்டத்தை சொன்னாருங்க ஐயா. அந்த திட்டத்தினுடைய பெயர் FAME, ஃபாஸ்டர் அடாப்ஷன் அண்ட் மேனுஃபேக்சரிங் ஆஃப் எலக்ட்ரிக் வெஹிக்கிள். தமிழ்நாட்டுக்கு 500 வண்டிங்க ஐயா, 500 பஸ், மின்சாரத்தில் ஓடக்கூடிய பஸ் ஐயா, இந்தியாவில் எல்லா பக்கம் ஓடுது. இதற்கு 2021 இவங்க ஒரு பேர் வச்சுட்டாங்க, இவங்களே ஸ்டிக்கர் அடிச்சு ஒட்டி. அமைச்சர் ராஜகண்ணப்பன் சொன்னார், 20/11/2021 தமிழ்நாட்டுக்கு 500 மின்சார பேருந்துகள் வாங்க போறோம். இது மத்திய அரசு திட்டங்க ஐயா. அதுக்கப்புறம் 6 மாசம் கழிச்சு டெண்டர் போட்டாங்க. அப்புறம் 2/12/2022 இன்னும் 6 மாசம் கழிச்சு ஒப்பந்தம் போட்டாங்க. அதுக்கப்புறம் 6 மாசம் கழிச்சு மின்சார பேருந்துகள் தனியாரை வச்சு இயக்குவோம்னாங்க. இன்னைக்கு 2024 ஆச்சு, 2.5 வருஷம் ஆச்சுங்க ஐயா, ஒரு பேருந்தை காணோம். இப்படித்தான் ஒரு திட்டமுங்க ஐயா. நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும், இவர்கள் நோக்கமே மத்திய அரசு கொடுக்கக்கூடிய திட்டங்களை கூட முறையாக நமக்கு கொடுப்பது கிடையாது. அதற்கும் ஒரு பெயர் வைத்து அதையும் 2.5 வருஷம் தாமதம் பண்ணி
இது போன்ற நகர்ப்புற பகுதியில் டீசல் பஸ் எல்லாம் ஓடிட்டு இருக்குதுங்க ஐயா. மோடி அவர்கள் இதை விரும்பல. இந்த டீசல் பேருந்துக்கு பதிலாக மின்சார பேருந்துகள் வரணும்னு நினைக்கிறாங்க. எத்தனை பேர் நடந்து போறாங்க ஐயா, சுவாசம் பண்ணி இந்த பார்ட்டிகுலேட் மேட்டர் எல்லாம் உள்ள போய் நுரையீரல்ல போய் உட்காருதுங்க ஐயா. அதுலயும் கமிஷனுக்காக எவன் அதிகமா கமிஷன் கொடுப்பான்னு 2.5 வருஷமாக ஒரு திட்டத்தை நிறுத்தி வச்சிருக்கிறான். இன்னைக்கு கிளம்பாக்கம் பேருந்து நிலையத்தை பாருங்க ஐயா. இந்தியா முழுவதுமே உள்ளூர்ல இருந்து வெளியூர் போறதுக்கு பேருந்து நிலையம். ஆனா சென்னையை மட்டும் உள்ளூர்ல இருந்து வெளியூர் போய் வெளியூர் போறதுக்கு ஒரு பேருந்து நிலையம். பாருங்க, இந்த அநியாயத்தை பார்த்திருக்கிறீங்களா? வரும்பொழுது கிளம்பாக்கம் பேருந்து நிலையத்தை பார்த்துட்டு வந்தாங்க ஐயா. ஒரே ஒரு பஸ், பழைய பஸ், அதுக்கும் அந்த பிங்க் கலர் பெயிண்ட் அடிச்சு நிக்க வச்சிருக்கிறாங்க. அது ஏறினீங்கன்னா படிக்கட்டு எப்ப விழுகும், மழை பெஞ்சா தண்ணி எப்ப ஒழுகும் தெரியாது. இவர்கள் செய்வது அனைத்தும் மக்களுக்கு எதிராக, வளர்ச்சிக்கு எதிராக. தமிழகத்திலே ஒரு அரசு இருக்குன்னா இந்த அரசு ஐயா. அனைத்தும் மக்களுக்கு எதிராக. எந்த விதமான பிரயோஜனமும் நமக்கு கிடையாது. ஒரு பேருந்து நிலையத்தை எந்த அளவுக்கு இங்க நிலம் இருக்கு, பக்கத்துல இங்க வாங்கி போடலாம், டெண்டர் கொடுப்பால வந்துருங்க ஐயா. 3 மாசத்துல வெளியே வந்துடும். திமுக 3 மாசத்துல வந்துடும். ஏன் பேருந்து நிலையம் இங்க வந்துச்சு, கோயம்பேடு யாரு கொடுக்க போறாங்க, கட்டிங் கமிஷன் யாரெல்லாம் 3 மாசத்துல வெளியே வந்துடுறாங்க, கொண்டு வந்துடுறாங்க ஐயா. இங்கேயும் தப்பிச்செல்லாம் போக முடியாது. இவர்களுடைய நோக்கமே இவர்களுடைய வளர்ச்சி, கோபாலபுரத்தினுடைய வளர்ச்சிக்காக மட்டும்தான் ஒரு திட்டங்களை கொண்டு வருகின்றார்களோ தவிர தமிழகத்தினுடைய வளர்ச்சிக்கு எந்த விதமான திட்டமும் கிடையாது. இன்னைக்கு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி சொல்றார். யாருங்க அன்பில் மகேஷ் பொய்யாமொழி? உதயநிதி ரசிகர் மன்றத்தினுடைய தலைவர். நான் சும்மா சொல்லுங்க, உண்மைங்க. ஏன் உண்மையாலும் உதயநிதி ரசிகர் மன்றத்தினுடைய தலைவர் அவரு தாங்க. நான் ஏதோ நக்கலுக்கெல்லாம் சொல்ல, அவரு தாங்க. அந்த உதயநிதி ஸ்டாலின் ஓடாத படத்தை எல்லாம் பார்த்துட்டு ரிவ்யூ கொடுத்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் நேரம் இருந்தா பள்ளி கல்வித்துறை பக்கம் எட்டி பார்ப்பாரு. இன்னைக்கு சொல்றாரு, பிஜேபி திரும்ப ஆட்சிக்கு வந்தா பெண்களுக்கு கொடுக்கிற 1000 ரூபாய் நிறுத்திடுவாங்களாமா. ஏங்க பெண்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்கறேன்னு சொன்னது திமுக. இன்னைக்கு 35% பெண்களுக்கு மட்டும்தான் அந்த 1000 வருது. மிச்ச 65% பெண்கள் எப்படி இருக்காங்கன்னா, நீ மட்டும் தெருவுக்கு வாடா, எலெக்ஷன் பிரச்சாரத்துக்கு உன்னை பார்த்துக்கிறேன் பெண்கள் நின்று கொண்டிருக்கிறார். வருவதற்கு முன்பே மத்திய அரசு நிறுத்தி இருக்கிறாங்க. மத்திய அரசுக்கும் இந்த 1000 ரூபாய் பெண்களுக்கு வருவதற்கு என்னங்க சம்பந்தம்? மத்திய அரசு பணத்தை எடுத்து இவங்க மாத்தி கொடுக்கறாங்க. அது வேற குற்றச்சாட்டு. மத்திய அரசினுடைய பணத்தை வேறு திட்டங்களுக்கு கொடுக்கக்கூடிய பணத்தை திருப்பி கொடுக்கறாங்க. இன்னைக்கு இப்படித்தாங்க ஐயா பிரச்சாரத்தையே பண்ண போறாங்க. நீங்க பாருங்க, அடுத்த 100 நாட்கள் 60 நாட்கள் பிரச்சார நேரத்தில் பாருங்க, திமுக காரன் போட்டி போட்டு வருவான். அன்பில் மகேஷ் பொய்யாமொழி சொல்றானே, இந்த பிரச்சாரத்தில் 100 தானே பொய் சொல்றான் அப்படின்னு. அடுத்த மாசம் என்ன தம்பி, நான் 5 வருஷத்துல 500 பொய் சொல்லியிருக்கேன், மக்கள் நம்பி இருக்காங்க. ஸ்டாலின் ஐயா சொல்லுவார், தம்பி நான் பிறந்ததுல இருந்து பொய் தான்ப்பா சொல்றேன். கலைஞர் ஐயா சொல்லுவார், நான் பிறக்கிறதுக்கு முதல்ல இருந்தே எப்படி பொய் சொல்றேன் ஐயா அரசியலுக்கு வந்தேன். ஐயா வெறும் பொய்யை மட்டும் மூலதனமாக வைத்து மத்திய அரசின் மீது பழி போட்டு இங்கே ஒரு அரசியல் நடந்து கொண்டிருக்கிறது என்றால் அது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசியல். அதை எல்லாம் உடைக்க வேண்டிய நேரம் 2024 தேர்தலுங்க ஐயா. 2024 தேர்தல் நமக்கு ஒரு அருமையான வாய்ப்பு. அது உங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினரை பத்தி சொல்லவே வேண்டாம். ஸ்ரீபெரும்புதூர் பாராளுமன்ற தொகுதி, அந்த எம்பிக்கு இந்த தொகுதிக்கு என்ன சம்பந்தம் தெரியாது. டிஆர் பாலன் அவர் எதுக்கு எடுத்துட்டாருனாங்க ஐயா, தஞ்சாவூர்னா பஸ் பிடிச்சி ட்ரெயின் பிடிச்சி ரொம்ப தூரம் போகணும்.